வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் சீத்தாப்பழத்துடைய மருத்துவமைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். சீத்தாப்பழம் என்னதான் பார்க்கறதுக்கு வெளியே கரடுமுரடாக இருந்தாலும் சீத்தாப்பழத்துடைய உள்ளே இருக்கக்கூடிய உட்புற அந்த வெள்ளை நிற சதைப்பகுதி ரொம்பவே டேஸ்டானது. எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு ஆரோக்கிய நன்மைகளையும் நமக்கு அள்ளி அள்ளி வழங்கக்கூடியது தான் சீத்தாப்பழம். சீத்தாப்பழம் நம்மளுடைய ரத்தத்தை பார்த்தீங்கன்னா விருத்தி செய்யும். ஸோ ரத்தம் நம்மளுடைய உடலில் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறவங்களாம் கண்டிப்பாக சீத்தாப்பழத்தை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ரத்தத்தை அதிகப்படுத்திக்கலாம். ரத்த சோகை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அனிமியா ப்ராப்ளத்தை எல்லாம் சீத்தாப்பழம் தான் உங்களுக்கு குணப்படுத்தும். சீத்தாப்பழத்தில் குளுக்கோஸுடைய அளவு கணிசமான அளவில் இருக்கிறதால உடல் சோர்வை உங்களுக்கு சீத்தாப்பழம் அகற்றி எப்போதுமே ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக சுறுசுறுப்பாக உங்களை வச்சிருக்கும். நினைவாற்றல் அதிகரிக்கக்கூடிய சக்தி தன்மை பார்த்தீங்கன்னா சீத்தாப்பழத்துக்கு தான் இருக்குது. ஸோ இது போல் நிறைய மருத்துவ நன்மைகள் சீத்தாப்பழத்தில் இருக்குது. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா நம்ம தெளிவாக பார்ப்போம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். சீத்தாப்பழத்தில் ஏராளமான ஊட்டச்சத்துக்களும் கனிமச்சத்துக்களும் இருக்கிறதால அது நம்மளுடைய உடலுக்கு பல்வேறு நன்மைகளை வாரி வாரி வழங்குது அப்படின்னு சொல்லலாம். சீத்தாப்பழத்தில் இருக்கக்கூடிய மெக்னீசியம் சத்து நமக்கு உடல் நல பயனை அளிக்குது. ஸோ இதன் மூலமாக பலவிதமான நோய்கள் நமக்கு குணப்படுத்தப்படும், பலவிதமான நோய்கள் வராமல் தடுக்கப்படும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த மெக்னீசியம் சத்து நமக்கு கிடைக்கிறதால மாரடைப்பு ஏற்படாமல் நம்மை அது பாதுகாக்கும். ஸோ அந்த இதயம் சார்ந்த பிரச்சனைனா அந்த மாரடைப்பு எல்லாம் வராது. நீங்கள் மெக்னீசியம் சத்து பெறுவதால் உங்களுடைய இதயம் பலம் பெற ஆரம்பிக்கும். அதுக்கு நீங்கள் சீத்தாப்பழத்தை எடுத்துக்கணும். சீத்தாப்பழத்தில் விட்டமின் பி சத்து வளமான அளவில் இருக்குது. ஸோ இந்த சத்து மூச்சுக்குழாய் அலர்ச்சியை குறைக்கும் மற்றும் ஆஸ்துமா பிரச்சனை அண்டாமல் உங்களை பாதுகாக்கும். ஸோ இந்த சுவாச சம்பந்தமான பிரச்சனைகளில் இருக்கிறவங்க, இந்த ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகள்லாம் இருக்கிறவங்க கண்டிப்பாக விட்டமின் பி சத்தை உங்களுக்கு உட்கொள்ளணும். ஸோ இந்த சத்து உங்களுக்கு சீத்தாப்பழத்தில் இருக்கிறதால நீங்கள் எடுத்துக்கும் பொழுது மூச்சுக்குழாய் அலர்ச்சியை குறைச்சி ஆஸ்துமா போன்ற சுவாச பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு குணப்படுத்தும். அந்த ப்ராப்ளம் எல்லாம் உங்களை நெருங்காத முன்னாடியும் சீத்தாப்பழம் பாதுகாக்கும். சீத்தாப்பழம் கண் பார்வையினுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்கும். ஏன் அப்படின்னா சீத்தாப்பழத்தில் ரிஃபோஃப்ளோவின் மற்றும் விட்டமின் சி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய உயிர் சத்தெல்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ரிஃபோஃப்ளோவின் சத்து, இந்த விட்டமின் சி சத்தெல்லாம் இருக்கிறதால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கண் பார்வையினுடைய ஆரோக்கியத்தை சீத்தாப்பழம் பாதுகாக்கும். கண்களில் புரை ஏற்படுவது, கண் பார்வை மங்கலாக இருக்கிறது, இது போன்ற அனைத்து விதமான கண்கள் சார்ந்த பிரச்சனைகளையுமே சீத்தாப்பழம் உங்களுக்கு குணப்படுத்தும், வராமலும் தடுக்கும். மாரடைப்பு ஏற்படுவதை தடுக்கிறதுக்கு சீத்தாப்பழம் மிகச்சிறந்த மருந்தாக இருக்கும் முன்னாடி சொல்லியிருந்தேன். சீத்தாப்பழத்தினுடைய வெளித்தோற்றம் வித்தியாசமாக இருந்தாலும் அதனுடைய உட்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த வெள்ளை நேர சதைப்பகுதி மிகவும் இனிப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் சீத்தாப்பழத்தை ஜூஸ் மாதிரியும் குடிக்கலாம். சீத்தாப்பழத்தை சாப்பிடாதவங்க ஜூஸ் மாதிரியும் குடிக்கும்போது அதோடைய சரும வறட்சி உங்களுக்கு நீங்கி உங்களுடைய சருமம் பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும், பொலிவோடு இருக்கும். இந்த மாதிரி பிம்பிள்ஸ் எதுவுமே இருக்காது. சருமம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு குணப்படுத்தப்படும் நீங்கள் சீத்தாப்பழ ஜூஸை குடிக்கும்போது. சீத்தாப்பழத்தில் கணிசமான அளவு விட்டமின் சி சத்து, அதாவது உயிர் சத்து இருக்கிறதால சீத்தாப்பழத்தை உங்களுக்கு நீங்கள் சாப்பிடும்போது சளி உங்களுக்கு பிடிக்காது. ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க சீத்தாப்பழம் சாப்பிடும்போது சளி பிடிக்கும்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா சீத்தாப்பழத்தை நீங்கள் சாப்பிடும்போது அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சளி பிடிக்கும். மற்றபடி சீத்தாப்பழம் சளியை பார்த்தீங்கன்னா எதிர்க்கக்கூடிய தன்மை தான் கொண்டிருக்கு. உங்களுக்கு போதுமான அளவுக்கு நீங்கள் சீத்தாப்பழம் எடுக்கும்போது விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து உங்களுக்கு கிடைக்கப்பெறுவதால் சளி உங்களுக்கு பிடிக்காது. சீத்தாப்பழத்தோட நீங்கள் சிறிது மஞ்சள் தூள் சேர்த்து சாப்பிட்டு வர கொலஸ்ட்ரால் உங்களுக்கு சேராமல் நீங்கள் முன்னாடியே பாதுகாக்கலாம். ஸோ இந்த மாதிரி கெட்ட கொலஸ்ட்ரால் நம்மளுடைய உடலில் சேர்ந்துச்சு அப்படின்னா நமக்கு பிபி அதிகமாகி நம்மளுடைய இதயத்தை இதை அட்டாக் பண்ணும். ஸோ நம்ம இதயம் சார்ந்த பலவிதமான இந்த மாரடைப்பு போன்ற பிரச்சனைகள் எல்லாத்துலேயுமே அவதிப்படுவோம். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய உடலில் கொலஸ்ட்ரால் முன்னாடியே சேராமல் பாதுகாக்கணும்னா நீங்கள் சீத்தாப்பழத்தோட சிறிது மஞ்சள் தூள் சேர்த்து சாப்பிடுவாங்க. சீத்தாப்பழத்தோட நீங்கள் குங்குமப்பூ இருக்குது பார்த்தீங்களா, அந்த குங்குமப்பூ சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு உண்டாகும். ஸோ உங்களுடைய இம்யூன் பவர் உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணப்படுறதால பலவிதமாக சீசன் அட்டாக் ஆகக்கூடிய நோய், தொற்று நோய்களையும் நீங்கள் வராமல் தடுத்துக்கலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன நோய்களை நீங்கள் குணப்படுத்திக்கலாம். சீத்தாப்பழத்தோட நீங்கள் சிறிது வெள்ளை பூண்டை வச்சு மைய அரைச்சி உங்களுக்கு தேமல் இருந்துச்சு அப்படின்னு வச்சுங்களா, அந்த தேமல் மீது நீங்கள் பூசி வர அந்த தேமல் மறைஞ்சு போயிடும். சீத்தாப்பழம் ஜூஸோட நீங்கள் திராட்சைப்பழ ஜூஸை கலந்து பருகி வந்தீங்கன்னா நரம்புகள் வலுப்படும். நரம்பு தளர்ச்சி போன்ற எந்த விதமான நரம்பு சார்ந்த பிரச்சனையுமே உங்களுக்கு இருக்காது. ஏன் அப்படின்னா உங்களுடைய நரம்புகள் வலுப்பெறுவதால் எல்லா பிரச்சனையுமே உங்களுக்கு குணப்படுத்தப்படும், வராமல் தடுக்கப்படும். ஸோ இந்த அளவுக்கு மருத்துவ நன்மைகள் தரக்கூடிய சீத்தாப்பழம் ஒரு சீசன் ஃப்ரூட் அப்படின்றதால இந்த சீசன்லேயே சீத்தாப்பழம் கிடைக்கும் போது நீங்கள் சாப்பிடுங்க. அதில் இருக்கக்கூடிய மருத்துவ ஆரோக்கிய நன்மைகளை பெற்று நீங்களும் ஆரோக்கியமாக இருங்க, நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.